பேர் ஸ்ரீவித்யா. என்னோட பொண்ணுக்கு இங்க விஜயராஜால தான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தது. பிகினிங்ல இருந்து சொல்லணும் அப்படின்னாக்க ஃபர்ஸ்ட் மேனேஜரை பார்த்தோம், மிஸ்டர் மகேஸ்வரன். எல்லாமே நல்லா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அண்ட் நல்லா வந்து எப்படி சொல்றது, எங்களுக்கு ஏத்த மாதிரி நடந்தது இங்க கல்யாணம். அதுதான் நான் சொல்லணும். டேட் வந்து அக்டோபர் 30th நாங்க ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். 30th ரிசப்ஷன் பிளஸ் 31st இது 24 hours தான் எடுத்திருந்தோம். எவ்ரிதிங் வாஸ் எக்ஸலண்ட். குறை ஒன்றும் சொல்ற மாதிரி ஒன்றும் கிடையாது. நல்லாவே நடந்தது. அண்ட் வெரி கோஆப்ரேட்டிவ். இங்க இருக்கிறவங்க வந்து மகேஸ்வரன் சூப்பர்வைசர், மீதி பேர் எனக்கு தெரியல, மற்றவங்க எல்லாம் தெரியல. செக்யூரிட்டில இருந்து எல்லாருமே சொல்றேன், வாட்ச்மேன்ல இருந்து ரொம்ப கோஆபரேட்டிவா இருந்தாங்க. நாம என்ன அடிக்கடி கேட்க போறது இல்ல, பட் கேட்ட ஒரு 2-3 கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லி கரெக்டா அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாமே நடந்தது. அண்ட் ஒன்னு கூட ஒண்ணு நடந்தது. ஐ திங்க் மாப்பிள்ளை வீட்டுல வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க போல இருக்கு டோர். அது ஏதோ இது பண்ணிட்டாங்க. அதுவும் அவங்க வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க. எப்படியோ அந்த கீஸை வாங்கி எல்லாம் பண்ணாங்க. ஸோ ஆன் த ஹோல் அண்ட் மண்டபம் வந்து கண்டிப்பா நான் சொல்றேன், இந்த ஆம்பியன்ஸ், அந்த ஸ்பாட் லைட்ஸ் போடுறது, அந்த ஷாண்டலர் வந்து எக்ஸலண்ட். நாங்க வந்து ஒரு 600 பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் அது ஃப்ளோட்டிங் க்ரௌடா இருந்ததுனால, இன்ஃபேக்ட் இன்னைக்கு கூட நான் ஒருத்தட்ட பேசினேன், எதுக்கு மேடம் இவ்வளவு பெரிய மண்டபம் எடுத்தீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஆக்சுவலா 600 பேரும் வந்து எல்லாரும் உட்கார்ந்து இருந்தாங்கன்னா அது கரெக்டா தான் இருந்திருக்கும். இருந்தாலும் எனக்கு தோணுச்சு திஸ் இஸ் த பெஸ்ட் லொகேஷன். பிகாஸ் நான் இங்கே ஷிஃப்ட் ஆகி வந்துட்டேன் மயிலாப்பூர்ல இருந்து, இந்த இடத்துல தான் இருக்கேன். ஸோ இது நல்லா இருக்க மண்டபம், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாமே நல்லா இருந்தது. வந்தவங்க அத்தனை பேருமே சொன்னாங்க சூப்பரா இருக்க மண்டபம், சூப்பரா. என்கிட்ட டாரிஃப் கூட கேட்டாங்க. எல்லாருமே சொன்னாங்க, ஓ நல்லா இருக்கே டாரிஃப், பரவாயில்ல. அப்ப நான் சொன்னேன், இனிமே ரெஃபர் பண்ணுங்க, யார் வேணாலும் ரெஃபர் பண்ணுங்க அப்படின்னு.